கோவையில் பிரபல நகைக்கடையில் கொள்ளையடித்த நபர் 2 வாரங்கள் நகை திருட்டில் ஈடுபட்ட நபரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஒரு மொபைல் கடையில் வைத்து ஐயப்ப உடையணிந்த பக்தர் ஒருவர் போலீசாரால் சுற்றி வளைக்கப்படுகிறார். மஃப்டியில் இருந்த 5 காவலர்களுக்கும் அந்த ஐயப்ப பக்தருக்கும் தவிர அங்கு என்ன நடக்கிறதென்று யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த நாள் தன் வாழ்வில் நிச்சயம் வரும் என்று அந்த கன்னிசாமிக்கு 13 நாட்களுக்கு முன்பே தெரியும். போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டது வேறு யாருமல்ல, கடந்த 13 நாட்களுக்கு முன் கோவையில் நடந்த நகைக்கடை கொள்ளையின் ஒற்றை குற்றவாளி விஜய்தான். மனைவி, தந்தை, மாமியார், நண்பன் என ஒரு பெரும் கூட்டத்தையே இந்த கொள்ளைக்கு உடந்தையாக்கிய அந்த ஒற்றை மனிதனின் மாஸ்டர் பிளானை அறிய கோவை கொள்ளையின் கோப்புகளை புரட்டினோம். கடந்த மாதம் 28ஆம் தேதியன்று காலை ஊழியர்கள் வழக்கமாக கடையை திறந்தபோதுதான் கடையில் நகைகள் காணாமல் போயிருப்பதை கண்டறிந்தனர். நகைக்கடை ஏசி வென்டிலேட்டர் வழியாக திருடன் உள்ளே நுழைந்து கண்ணில் பட்ட தங்க, வைர, வெள்ளி நகைகளை திருடிக் கொண்டு சாவகாசமாக நடந்து சென்ற காட்சிகள் போலீசாரையே அதிர வைத்தன. அந்த திருடன் விட்டு சென்ற சட்டையில் இருந்த ஒரு பஸ் டிக்கெட் மூலம் விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு ஆனைமலையில் திருடனின் பயோடேட்டா தெரிய வந்தது. கொள்ளையை செய்தவர் தர்மபுரி மாவட்டம் தேவரெட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜய். இவருக்கு நர்மதா என்ற பெண்ணுடன் திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. 25 வயதான விஜய் போலீசாரால் தேடப்படும் கொள்ளை குற்றவாளி. இந்த திருடனின் பின்னால் பெரிய கும்பல் இருக்குமோ என்று போலீசார் சந்தேகித்த வேளையில் அவரின் பின்னால் இருந்தது விஜயின் மனைவி மட்டுமே. 10 நாட்களாக பிளான் போட்டு கொள்ளையடித்த நகையை மனைவியிடமும் மாமியாரிடமும் ஒப்படைத்துவிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக பறந்திருக்கிறார் விஜய். முதலில் விஜயின் மனைவி நர்மதாவை போலீசார் சுற்றி வளைத்து அவரிடம் இருந்த நகைகளையும் பின் அவரது மாமியார் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நகைகளையும் மீட்ட போலீசார் தேடுதல் வேட்டையை கைவிடவில்லை. அடுத்ததாக விஜயின் தந்தை முனிரத்னத்திடம் விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். அன்று இரவே முனிரத்னம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நடந்த 13 நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகுதான் கோயம்பேட்டில் வைத்து விஜயை பிடித்துள்ளனர். அப்போது அவரிடம் நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி உள்ளன. விஜயின் முதல் குறி நகைக்கடை அன்று. கோவை 100 அடி சாலையில் நிரம்பி வழிந்த மொபைல் கடைகள். இதுல தெரிய வருது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஜயோட நோக்கம் ஜார்ஜ் அலுகாஸ் கிடையாது. ஸோ இப்போ பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல இவர் ட்ரை பண்ணதே அங்க ஒரு மொபைல் ஷாப், ஏதோ ஒரு 100 ஃபீட் ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மொபைல் ஷாப்ஸ் இருக்கு. ஸோ மொபைல் ஷாப்புக்கு தான் அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவத்தன்று மொபைல் கடையில் கொள்ளையடிக்கவே சென்றிருக்கிறார். ஆனால் அன்றைய தினம் கடைகளில் லோடு இறக்கியதால் திடீரென திட்டத்தை மாற்றி நகைக்கடைக்குள் புகுந்திருக்கிறார். கடைக்கு வெளியே இருந்த குறுகலான பிளைவுட் சந்து வழியாக கிட்டத்தட்ட 20 நிமிடம் பயணித்து கடைக்குள் நுழைந்துள்ளார் விஜய். ஒரு பிளைவுட் பீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ பிளைவுட் பீஸ்க்கு இப்படி டச் பண்றான். ஸோ டச் பண்ணும்போது அங்க ஒரு சின்ன கேப் கிடைச்சிருக்கு. ஸோ கேப் கிடைச்ச உடனே ஹி ட்ரைட் ரேண்டம்லி. ஸோ ரேண்டம்லி உள்ள போற ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் மேல ஏறினாரு. ஏறும்போது அந்த வெளிச்சம், த லைட். ஸோ லைட் எப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லா டார்க் இருக்கும்போது கொஞ்சம் லைட் இருந்தாமே உங்களுக்கு அந்த டைரக்ஷன் மாதிரி தெரியும். ஸோ இவர் ஜஸ்ட் மேல போய் எங்க நமக்கு வெளிச்சம் இருக்கோ, த லைட் இருக்கோ, அப்படியே லைட் ஃபாலோ பண்ணி போயிட்டாரு. ஸோ லைட் ஃபாலோ பண்ணி நியர்லி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே கிரால் பண்ணி மேல இப்படி போகும்போது ஹி குட் ஃபைண்ட் அன் அவுட்லெட். ஸோ அவுட்லெட் எப்படி அங்க அதே ஃபால் சீலிங் இருக்கு. பட் அங்கே எப்படி பண்ணார், கை வச்சு இப்படி தட்டும் போது என்ன பண்ற, இட்ஸ் நாட் எ வால், இட்ஸ் எ பிளைவுட் மாதிரி இருக்கு. ஸோ இருக்கும்போது அவன் டச் பண்ணும்போது இட் கேம் அவுட். ஸோ டச் பண்ணாரு, கீழே வந்துருச்சு. அப்படியே இவர் 3rd ஃப்ளோர்ல ஒரு ஆபீஸ். ஸோ ஒரு ஆபீஸ் கீழே உள்ள என்டர் ஆயிட்டார். அங்கே பணம் ஏதும் கிடைக்காததால் கண்ணில் பட்ட நகைகளை எல்லாம் வாரி எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். ஆரம்பத்தில் சில நாட்கள் உறவினர்கள் வீடுகளில் அடைக்கலம் தேடி உள்ளார். அங்கும் நகைகளை திருடிக்கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து போவதற்கு இடமில்லாமல் திக்குமுக்காடி இருக்கிறார். விஜயிடம் ஆதார் கார்டு போன்ற எந்த ஆவணமும் இல்லாததால் ஹோட்டலிலும் விடுதியிலும் ரூம் கிடைக்காமல் போயிருக்கிறது. இதனால் ஊருக்குள் தலை காட்டாமல் காட்டுக்குள் தஞ்சம் புகுந்திருக்கிறார் விஜய். விஜய் அதே பகுதியில் பிறந்து வளர்ந்ததால் காட்டுக்குள் ரன்னிங், ஜம்பிங் என சிட்டாய் பறந்து தப்பியிருக்கிறார். மேலும்
மொத்த காடும் விஜய்க்கு அத்துப்படியாய் இருந்திருக்கிறது. இதனால் அவரை பிடிப்பதில் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. விஜய் ஓடிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே தர்மபுரியில நிறைய ஹில் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. ஸோ அந்த ஹில் அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியால தான் ஓடிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே ஓடும்போது நம்ம டீம் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஜய் அக்யூஸ்ட் ரொம்ப ஆக்ரோபேட்டிக்கா இருக்காரு. ஸோ இஸ் வெரி ஃபிட் அண்ட் ஜம்பிங்கு, அதே மாதிரி ரன்னிங்கு, இதுல நிறைய ஸ்கில்ஸ். ஸோ அதனால நம்ம ஃபாரஸ்ட் அதே மாதிரி அவங்க க்ரோ அப் பண்ணதெல்லாம் அந்த ஃபாரஸ்ட் தான் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஸோ அதனால அது டெரெயின் எல்லாம் நல்லா தெரியறதுனால அங்கே பிடிக்க முடியல. இறுதியாக காளஹஸ்தியில் சபரிமலைக்கு மாலை போட்டுக்கொண்டு கோயம்பேட்டில் உள்ள ஒரு மொபைல் கடையில் சிம் வாங்க வந்தபோதுதான் போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார் விஜய். ஸோ ஆதார் கார்டு இல்லாதனால அவங்களுக்கு சிம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தான். பட் சிம் வாங்குறது ட்ரை பண்றாங்க, பட் சிம் கிடைக்கல. ஸோ அதனால இவர் அங்கே எங்க செல்போன் ஷாப் அங்கே எங்க போயிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே போகும்போது கோயம்பேடுல நமக்கு ஒரு தகவல் அவங்க ஃபாலோ பண்ணனால நமக்கு தெரியும் எங்கே போனாரு எப்படின்னு. ஸோ கோயம்பேடுல நம்ம ஃபாலோ பண்ணும்போது அங்க ஒரு மொபைல் ஷாப் இருக்கு. அந்த மொபைல் ஷாப் நியர்பைல சிம் வாங்குறது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரை பண்ணும்போது நம்ம பிடிச்சிருக்கோம். 300 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தமிழகம் எங்கும் அலசி ஆராய்ந்து 48 போலீசாரின் உதவியுடன் விஜயை கைது செய்து ஆபரேஷனை முடித்திருக்கிறது காவல்துறை. விஜயிடமிருந்து மொத்தம் 5.12 கிலோ நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. கோவையில் தொடங்கிய இந்த பயங்கரம் 13 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக கோயம்பேட்டில் முடிந்திருக்கிறது.